வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற 72வது உலக அழகி போட்டியில் தாய்லாந்தின் ஓபல் கச்சாட்டா ஸ்வாங்ஸ்டி பட்டம் வென்றார். அவருக்கு சென்ற ஆண்டு உலக அழகியான கிறிஸ்டினா பிஸ்கோவா கிரீடம் சூட்டினார். ஸ்வாங்ஸ்டி தாய்லாந்தின் மார்பக புற்றுநோய்க்காக தீவிர பிரச்சாரம் செய்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாணவர்களுக்கு தடையின்றி சான்றிதழ் வழங்க வசதியாக 3 சனிக்கிழமைகளில் வருவாய்த்துறை அலுவலகங்கள் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அறிவித்திருந்த நிலையில் நேற்று வருவாய்த்துறை அலுவலகங்கள் 2வது சனிக்கிழமையாக இயங்கின. வில்லியனூர், கரக்கலாம்பாக்கம், குருவிநத்தம், பாகூர் உள்ளிட்ட பல்வேறு தாலுகா அலுவலகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வரும் 7ஆம் தேதியும் வருவாய்த்துறை அலுவலகங்கள் இயங்க உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவை பாதுகாப்பு பணியில் புதிய மார்ஷலாக சிக்மா செக்யூரிட்டி பிரிவில் பணியாற்றும் துணை ஆய்வாளர் திரு பழனிசாமி இன்று பதவியேற்க உள்ளார். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் வரும் 7ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் 8ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கீழ் வேளாண் சுயதொழில் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை நிலையம் தொடங்க ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பங்களை அந்தந்த பகுதிகளில் உள்ள உழவர் உதவியக வேளாண் அலுவலரிடம் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது agri.py.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதியாகும். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் சச்சின் யாதவும், பெண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் இந்தியாவின் பாருல் சௌத்ரியும், பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஸ்பிரணேஸ் நேகாவும் வென்றனர். மொத்தம் 8 தங்கம், 10 வெள்ளி, 6 வெண்கலம் என 24 பதக்கங்களுடன் 7வது முறையாக இந்தியா பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.